அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி வர இருக்கிற எஸ்ஐ எக்ஸாமினேஷன் பற்றின வேகன்சி எவ்வளோ வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எந்த மந்த் வரும், எக்ஸாம் வந்து எந்த மந்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் உங்களுக்கு எஸ்ஐக்கு ஃபைனல் அண்ட் லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் டபுள் ஸ்டார் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வர இருக்க 2024க்கான காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு சில சர்க்கிளில் நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து நம்ம விசாரித்த வரையும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் நம்ம இந்த வேகன்சி டீட்டெயில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து தாலுக் எஸ்ஐ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 180 to 240 வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஏஆர் வந்து 60 to 100, டிஎஸ்பி வந்து 50 to 80, எஸ்எஃப்ஓ வந்து 20 to 30. அது இல்லாமல் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் வேகன்சி வந்து இந்த தாட்டி வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்எஸ்ஆர்பியில் கம்பைன் பண்ணி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எப்பயும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வந்து இப்போ டிஎன்பிசியில் விட்ட ஆனுவல் பிளான்லையும் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து இல்லை. அதே மாதிரி வந்து ஆர்டிஐயில் நம்ம டிஎன்எஸ்ஆர்பியில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து இப்போதைக்கு நம்ம கேட்டதில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து டிஎன்எஸ்ஆர்பியால் நடத்தப்படும். எஸ்ஐ எக்ஸாமோட உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி வந்து கண்டிப்பாக நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து எவ்வளோ வேகன்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 20 to 40 வேகன்சி எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வேகன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 490, மேக்ஸிமம் வந்து ஒரு 500 to 600 வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் 490 தான் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 600 சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வர மே மந்த் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரிட்டையர்மெண்ட் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்லையும் மெயினாக வந்து டிஎன்எஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐயில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வந்து அதிகமாக வந்து மே மந்த் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு ஜூன் மந்த் நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு 500 to 600 வேகன்சி, ஒரு 500 to 600 வேகன்சி வந்து இந்த தாட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து எலெக்ஷனால் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. அதனால் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் வருமா வராதா, இல்லை டிலே ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் வந்து கன்ஃபார்ம். ஜூன் 2nd வீக் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதற்கான உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செப்டம்பர் 1st வீக்கில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இப்போதைக்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க டிஎன்எஸ்ஆர்பி சைடு. ஸோ வந்து காம்படிஷன் வந்து இயர் பை இயர் வந்து காம்படிஷன் வந்து ரொம்பவே வந்து ஹெவியாக தான் வந்து ஆகிட்டுருக்கும். அது இல்லாமல் போன வருஷம் விட இந்த தாட்டி வந்து வேகன்சி கம்மியாக தான் வரும். ஒரு 150 to 200 வேகன்சி கீழே தான் வந்து இந்த தாட்டி வந்து வேகன்சி வரப்போகுது. ஸோ அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ யாருமே வந்து நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் இப்போ இருந்து வந்து யார் படிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து கமிங் ஜூன் அந்த அப்டேட் கிடச்சோடனே எல்லாமே வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃபோக்கஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதவங்க இப்போ இருந்து வந்து நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ மட்டுமே தான் உங்களால் வந்து எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டபுள் ஸ்டார் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இது தான் வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் போட இருக்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் வந்து இது தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வர மே 1 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். இதில் பாடவாரியான தேர்வுகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 45 தேர்வுகள் உங்களுக்கு பாடவாரியாக இருக்கும். திருப்புதல் தேர்வுகள் வந்து மொத்தம் 15 இருக்கும். முழு மாதிரி தேர்வுகள் மொத்தம் வந்து 10 இருக்கும். மொத்த வினாக்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 9500 வினாக்கள் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். டெஸ்ட் பேஜ் அட்மிஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது. டெஸ்ட் வந்து வர மே 1 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து ஜாயின் பண்ணுறவங்க நம்ம ஷெடியூல் ஃபுல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டபுள் ஸ்டார் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். 6 to 12 வரை இருக்கிற உங்களுக்கு நியூ புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு சோசியல் சயின்ஸுக்கு உங்களுக்கு தனியாக வந்து எஸ்ஐக்கும் பிசி எக்ஸாமுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு ரெடி பண்ண எம்சிக்யூ மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வித் 4 ஆப்ஷனோட உங்களுக்கு எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைக்காலஜியில் கேட்கக்கூடிய 20 மார்க்குக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்கு மெட்டீரியலும் தனியாக வந்து தமிழுக்கும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் 70 டே ஷீட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். இந்த 70 டே ஷீட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு இருக்கும். ஸ்டாண்டர்ட் வைஸ் மினிமம் ஒரு 50 to மேக்ஸிமம் ஒரு 100 கொஷின் வந்து உங்களுக்கு டே ஷீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் 6 to 10 வரையும் இருக்கிற புக் பேக் கொஷின் ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் மெட்டீரியல் தான் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்க போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் தான். மற்ற இது வந்து எல்லாமே காமனாக படிப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வந்து மார்க் வந்து மைனஸ் ஆகும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 60 above நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ இதை நம்ம மைண்ட் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். இந்த மெட்டீரியல் வந்து யாருமே வந்து தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா வந்து மெட்டீரியல் எதுவுமே நம்ம சேல்ஸ் பண்ண மாட்டோம். நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு மட்டும் நம்ம ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம்.
ஸோ யாரெல்லாம் நம்ம எஸ்ஐ டபுள் ஸ்டார் டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணலாம். நம்ம கொடுக்குற அந்த 70 டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து 70 டே ஷீட்டு ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்குற எம்சிக்யூ மெட்டீரியல் இதை மூணையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 60 to 70% கொஷின் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமை ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். தான் இப்போ நம்ம டபுள் ஸ்டார் எஸ்ஐ ஆன்லைன் டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் வந்து இதுதான். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஷின் இருக்கும். ஏன் நம்ம ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஷின் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் நீங்கள் கொஷின் அதை நீங்கள் படித்து நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படின்ட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து அதுபடி உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஷினும் செகண்ட் டெஸ்ட் வந்து பிசி ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஷினும் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிசி எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து உங்களுக்கு வருஷம் நடக்கிற எல்லா எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சரி பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து சரி உங்களுக்கு மினிமம் 2 to 3 கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனை கூட மாற்றாமல் உங்களுக்கு அப்படியே கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வரலாறு ப்ளஸ் வந்து இயற்பியல் வேதியியல் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு போகும். ஸோ இந்த ஷெடியூல் ஃபுல்லாமே நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் எஸ்ஐ வந்து என்ன பேட்டர்னில் இருக்குமோ சேம் அதே பேட்டர்ன் தான். உங்களுக்கு வந்து 140 மார்க்கு 140 மார்க்கில் உங்களுக்கு 80 மார்க்கு ஜிகே ப்ளஸ் 60 மார்க்கு சைக்காலஜியில் 10 மார்க் தமிழ் இருக்கும், 10 மார்க் வந்து இங்கிலீஷ் இருக்கும், மீதி வந்து 40 மார்க் வந்து உளவியல் இருக்கும். சேம் வந்து ஒரிஜினல் எஸ்ஐ எக்ஸாம் பேட்டர்னில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் டெஸ்ட்டஸ் நீங்கள் அதிகமாக நீங்கள் அட்டன் பண்ண தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஹை மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண உங்களால் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஷெடியூல் வந்து இப்படி போட்டிருக்கோம். ஷெடியூல் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் எஸ்ஐ கொஷின் என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு எஸ்ஐ சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு அதிக வருஷம் வந்து இந்த போட்டித் தேர்வில் வந்து அனுபவம் உள்ள ஸ்டாஃப்ஸ்னால நம்ம வந்து இந்த கொஷின் ஃபுல்லாமே நம்ம ரெடி பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இது வரலாறு ப்ளஸ் இயற்பியல் வேதியியல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புவியியல் ப்ளஸ் உயிரியல் ரெண்டும் மிக்ஸ்டு டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஷெடியூல் ஃபுல்லாமே இதுதான். ஷெடியூல் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். அது இல்லாமல் ஒவ்வொரு 7-8 டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த டெஸ்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக 7 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ஷெடியூல் ஃபுல்லாமே நல்லா செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக் பேக்குக்கும் பாக்ஸுக்கும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்படின்னா உங்களுக்கே வந்து நிறைய பேருக்கு தெரியும். மேக்ஸிமம் டிஎன்எஸ்ஆர்பியால் நடத்தப்படுற எக்ஸாம் பிசி இருந்தாலும் சரி எஸ்ஐ இருந்தாலும் சரி உங்களுக்கு புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து தான் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 to 50% கொஷின், அதாவது பாதி கொஷின் வந்து உங்களுக்கு வந்து இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை உங்களுக்கு படிக்க வைக்கணும் காரணத்தினால உங்களுக்கு வந்து புக் பேக்குக்கும் பாக்ஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஷெடியூல் ஃபுல்லாமே இதுதான். ஷெடியூல் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து காக்கி சட்டை தேர்வுகள் அப்படின்ட்டு ஒரு தேர்வுகள் நம்ம போட்டிருப்போம். 6 to 12 வரையும் இருக்கிற சோசியல் ப்ளஸ் வந்து சயின்ஸ் 200 கொஷின். இந்த 200 கொஷின் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐ ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து டேரெக்டாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 200 கொஷின் நம்ம சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த காக்கி சட்டை தேர்வுகள் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் டேட் வந்து ஃபைனல் ஆனதுக்கப்புறம் இந்த காக்கி சட்டை தேர்வுகளுக்கான டேட் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ காக்கி சட்டை தேர்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம் காக்கி சட்டை முழு மாதிரி தேர்வுகளாக ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் நம்ம வைப்போம். இந்த 10 ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் ஒரு 30 டேஸ் முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஷெடியூல் இதுதான்ப்பா. ஷெடியூல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷனையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஷெடியூல் ஃபுல்லாமே நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எதனாச்சும் டவுட் எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பர் 9043556791 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம். ஷெடியூல் ஓகே நான் டெஸ்ட் பேஜில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கீழே தெரிகிற இந்த 9087177735 இந்த நம்பருக்கு வந்து 600 ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு சேம் பேமெண்ட் பண்ண இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணுவோம். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம டெஸ்ட் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் எஸ்ஐக்கு போட போகிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட் பேஜ் வந்து இதுதான். ஸோ வந்து இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி வந்து எல்லாமே வந்து யூஸ்ஃபுல் பண்ணிங்க.